இப்போ நம்ம தினை அரிசியை வச்சு பாயாசம் பண்ண போகிறோம். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக தினை பாயாசம் பண்ண போகிறோம். அதை வெறுஞ்சட்டியில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தினை வந்து கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சு தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவு விடுங்க. இப்போ அதில் வந்து இந்த வறுத்த தினையை வந்து இதில் கொட்டிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், தினை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஊற்றின தண்ணி பூரா நல்லா சுண்டி நல்லா வெந்துருச்சு தினை. இப்போ இதில் வந்து ஒரு 2.5 கப்பு பால் வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி விடட்டும். பாயாசம் வந்து நல்லா வந்து பாலோடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மில்க் மேட் வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதோட ஏலக்காய் பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ மில்க் மேடை சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ அதுக்கு இனிப்புக்கு வந்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். வெல்லம் கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், தினை பாயாசம் வந்து அருமையாக வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம அதுக்கு வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா இஞ்சி வந்துடும். பார்க்கத்தான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ நெய் காஞ்சிடுச்சு. ஏலக்காய் வறுத்துக்கலாம். போதும், அடுப்பை அமுத்திடுவோம்.